போட்டுவிட்டு நான் இனி உனக்காக போரிட மாட்டேன், நான் தீர்க்க யாத்திரை செல்றேன் போயிடுறார். இது கண்ணனுடைய தூதுக்கு முதல் வெற்றி. ஏன்னா முக்கிய பலமான விதுரரை துரியோதனனிடம் பிரித்து விடுகிறார். அடுத்த பலனா அவர் நினைப்பது துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமனை. அதாவது அஸ்வத்தாமன மன உறுதியில் சிலர் தளர்வடைய கொடுத்து விட்டால் கூட நமக்கு அது பாதி வெற்றி அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதுக்காக என்ன பண்றாருன்னா, துரியோதனன் அரசவையில போறப்போ அஸ்வத்தாமனை தனியா கூப்பிட்டு பேச அழைக்கிறார். அதுவும் அதுல அவரோட தந்திரத்தை பாருங்க. கூப்பிடுறாரு, துரியோதனன் கண்ணு கட்டும் தூரத்தில் வச்சுக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பேசுவாங்கன்னு துரியோதனுக்கு காது கேட்காது. அதனால பேச ஆரம்பிக்கும் போது அஸ்வத்தாமனை தோல்ல தட்டி கொடுத்து பேசுறாராம். அவர் என்ன பேசுறாரு, அஸ்வத்தாமா நீ இப்படி பண்ணலாமா, தர்மத்துக்காக நீ போரிட வேண்டும், அதனால் எங்க பக்கம் வந்து விடுன்னு கேட்க அஸ்வத்தாமன் சொல்றான், எல்லாம் தெரிந்த பகவானே நீயே இப்படி சொல்லலாமா, துரியோதனை விட்டு நான் வர முடியாது என்று எதிர்த்தும் மறுத்தும் பேசுகிறார். ஆனா இதெல்லாம் தூரத்திலிருந்து பாக்குற துரியோதனுக்கு எப்படி தோணுது, அடடா கண்ணன் என்னமோ கேட்க தட்டி கொடுத்து கேட்க இவனும் நம்மளோட ரகசியத்தான் சொல்லிடுறாரே அப்படின்னு பயந்து அஸ்வத்தாமன் மேல் அவனுக்கு ஒரு சிறு அவநம்பிக்கை உண்டாகி விடுகிறது. இதனையும் புரிந்து கொண்ட அஸ்வத்தாமனும் மனதளவில் தளர்ந்து விடுகிறான். இது மாதிரி முழு மனதுடன் அவனை போரிட முடியாமல் அவனை பலவீனப்படுத்துகிறது கண்ணனின் இரண்டாவது வெற்றி. இவங்க எல்லாம் வீழ்த்திய கர்ணன் ஆத்ம நண்பனான கர்ணனை விடுவாரா? அவர் அதுவும் துரியோதனனுக்காக உயிரையே தியாகம் செய்யக்கூடியவன் கர்ணன். அப்படிப்பட்டவனை குந்தியின் உதவி மூலமாக, இந்திரனின் உதவி மூலமாக வரங்களையும் தானங்களையும் பெற்று அவனையும் பலவீனப்படுத்துகிறான். இப்படியாக அவனுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்கிறார். சரி, இதுக்கெல்லாம் மேல உச்சத்தானே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அதாவது நம்ம ரஜினிகாந்த் படத்துல பாக்குற கிளைமேக்ஸ் மாதிரி துரியோதனர் அரசவைக்கு வராது தூது வந்த நோக்கத்தை சொல்வதற்காக. ஆனா துரியோதனனும் சூழ்ச்சி செய்து அவருக்கு பொய்யாசனம் அமைக்க பகவான் நினைக்கிறார், என்னையா ஏமாற்ற நினைக்கிறார், நானா அறிய மாட்டேன் என்று சொல்லி அந்த பொய்யாசனத்தில் அமர அது முடிய அவருடைய கால் தரை தொட தலை ஆகாயம் தொட்டதாம். ஆமாங்க, அப்படி பிரம்மாண்டமான விஸ்வரூபம் தரிசனத்தை எடுத்து காட்டுகிறார். பாண்டவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், விசுக்கள் என்று பலரையும் கொண்ட அந்த அபூர்வமான சொரூபத்தை கண்ட மக்கள் கலகலக்கிறார்கள். பிறகு தன் சொரூபத்தை அடக்கி கொண்டு தான் வந்த நோக்கத்தையும் சொல்ல அதற்கு துரியோதனன் நீ இருக்கும் இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல பொறுமையுடன் அதையும் கேட்டுவிட்டு இதுக்கு போர்தான் முடிவு என்று சொல்றார். அவங்க ஹனுமன் தூத பத்தி பேசுறப்போ கோபம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்தார்னு சொன்னாங்க. கண்ணனுடைய கேரக்டர்ல கோபம்ங்கிறதே இல்லைங்க, தன்னுடைய வலிமையில் மிக வாய்ந்த சக்தியாக தான் அந்த விஸ்வரூபத்தை காட்டினாரே தவிர கோபத்துக்காக காட்டல. அத சரி, அப்ப இத பொறுமையுடன் இணையும் பொறுமையுடன் கேட்ட அப்ப பார்த்தா ஒரு தூதனா போறவன் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஒரு காலத்திலும் புரோக்காக கூடாது, அதாவது பொறுமையை இழக்க கூடாது. துரியோதனன் அவனை எவ்வளவுதான் அவமானப்படுத்தியாலும் இடையன் என்று சொன்னான், பொய்யாசனம் கொடுத்தான், ஏன் கடைசியில் போர் அறியும் போது கூட நீ தூணில் அறைந்து விட்டு போ என்று சொல்கிறான். அப்பொழுது எதுவும் தனக்கு நடக்காதது போல இருந்து அந்த பொறுமையை காத்து பல வெற்றிகளை கையாள்கிறார். தூதுவனா சென்றவனுக்கு சிறந்த பேச்சாற்றல் வேணுங்க. ஹனுமன் ராமன் சொன்னதை சொன்னான், வீரபாகு முருகன் சொன்னதை சொன்னான். ஆனால் கண்ணன் ஒருவனை தானே ஆராய்ந்து என்ன பேச வேண்டுமோ அதை பேசி வேண்டிய வெற்றிகளை பெற்றான். அதே மாதிரி வேண்டிய வெற்றிகளை பெற்றான்.